ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 மணி மாதிரி கொஞ்சம் வெளியில் போக விஷயமா இருந்துச்சு. வண்டியில் போயிட்டு ஸ்பீடாக வந்துடலான்னு பார்த்தா வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு என் வீட்டார் சொல்லிட்டாரு. சரி நடந்தே போகலான்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டேன். ஒரு 15 நிமிஷம் நடந்து போயிட்டு நடந்து வர்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். போகக்கூடிய டைம் மழை எதுவும் இல்லைங்க. வரக்கூடிய டைம் திடீர்னு இருண்டுருச்சு. அந்த இருண்டு போகிறத தான் நீங்கள் பார்த்தீங்க. திடீர்னு காற்றடிச்சு மழை பெஞ்சிருச்சுங்க. பாதியிலே ஒதுங்கி நின்றுட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் நடந்து. அதுலேயே மழை நனைஞ்சிக்கிட்டு தான் வந்தேன் லைட்டாக. அதுலேயும் ஒரு சந்தோஷம் தான் மழை நனையக்கூடிய டைமு. வீட்டில் வந்துக்கிட்டு சரி மாடி தோட்டத்துக்கு போய் பார்க்கணும், செடிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்துக்கு வரக்கூடிய டைம் தான் அந்த லைட்டாக பெஞ்ச மழைக்கு காற்றுக்கும் செடிங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் அந்த டாலியா செடி சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. கம்பு ஊனி கொடுத்த டாலியா செடி கீழே விழுந்துருச்சு. சரி அதை ஊனி கம்பை ஸ்டடியாக வச்சு அதையும் ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு தக்காளி பழுத்து போய் நின்று இருந்துச்சுங்க. பறிக்கணும்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டேன். இன்னும் இந்த மழைக்கும் விட்டுட்டேன்னா அந்த அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடும். சரின்னு சொல்லிட்டு அதில் இருந்த தக்காளி அத்தனையும் பறித்து எடுத்துட்டேன். 5 தக்காளி வரை கிடச்சிருக்கு பாருங்க. எல்லாம் ரெட்டாக அழகாக பழுத்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு செடியிலே நான் காமிச்சிருப்பேன். அந்த செடியில் சரியாகலைங்க. இந்த செடி காஞ்சி போயிடுச்சு. நல்ல காய் கொடுக்குற செடி காஞ்சி போயிடுச்சு. நல்ல பழம் கொடுக்காத செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிற்கிதுன்னு பாருங்களேன். பழம் எல்லாம் அழுகி போய் நிற்கிது. ஆனால் அதோட இலைங்க எல்லாம் தளன்னு வளர்ந்துக்கிட்டு அழகாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் பழம் ஒண்டியாக பழுத்து அழுகி போயிட்டுருக்கு. இது சாம்பல் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிடுங்கி போடவா, சாம்பலை தேடி எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே சாம்பல் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழகாக இருந்துச்சுங்க இந்த கேபேஜ். மழையில் நனைஞ்சிட்டு நிற்கக்கூடிய டைம் ஏதோ பூ விரிஞ்சு நிற்கிற மாதிரி. தெரியாமல் ஒரு 4-5 சேர்த்து நட்டு விட்டுட்டேன். வளரக்கூடிய டைம் பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. கோவப்பழம் அழகாக பழுத்து நிற்கிது. நானும் பார்க்கல. இந்த மழையில் தான் இது எனக்கு ரெட்டாக கண்ணில் பட்டுச்சு. அதுதான் நான் வீடியோவில் காமிச்சேன். பழுத்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இறங்கி போகலான்னு வரக்கூடிய டைம் பார்த்தா அரளிப்பூ செடி பாட்டோடி கவர்ந்து கிடக்குது. சரி அதையும் நிமித்து விட்டு கொஞ்சம் தெம்பாக்கி விட்டுட்டு வந்தேங்க. இப்படி தான் இன்றைக்கி மழையில் நடந்துச்சு. நாளைக்கு எப்படி வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.